உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை கற்றுத் தருவதற்கு நம் மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சி சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பாஸ்டர் 2 பேருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பாஸ்டர், இந்த பாடத்தினுடைய துவக்கத்தை பாஸ்டர் ஜோஷுவா நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 3வது காலாண்டு பாடங்களை படித்து வருகிறோம். கொரிந்தியருக்கு எழுதின 1 மற்றும் 2 நிருபங்களிலிருந்து நல்ல பாடங்களை நாம் படித்து வருகிறோம். 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவில் ஒற்றுமை. மனப்பாட வசனமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்பது. நல்ல ஒரு அழகான வசனம். பாஸ்டர் ஜோயில், பாடத்தின் அறிமுகம். சில உயிரினங்கள் கூட்டமாக, குழுக்களாக, மந்தைகளாக ஒன்றோடொன்று வாழ்வதை நாம் பார்த்துருக்கிறோம். குறிப்பாக ஓநாய்கள் தொடங்கி டால்ஃபின்கள் வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோம். இதில் வினோதமாக சொல்லப்படுகிற இந்த சிம்பான்சி ரக குரங்குகளை பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் கூட்டமாக ஒற்றுமையாக இருப்பதை நாம் பார்ப்போம். ஆனாலும் இந்த விலங்குகளுக்குள்ளும் சில நேரத்தில் மோதல்கள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் மிகவும் கடுமையாக தாக்கி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விலங்கின் கூட்டமும் மனித கூட்டத்திற்கும் ஏறக்குறைய ஒரே விதமான குணாதிசயங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விலங்குகள் எப்படி சில சூழ்நிலைக்கு ஒன்றோடொன்று மோதிக்கொள்கிறதோ அதே போல் மனுஷர்களும் சில நேரத்தில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு நிமித்தமாக குழுக்களாக இருப்பவர்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த அனுபவம் பவுல் ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்ற கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைகளில் காணப்பட்டது. ஏன் இன்றைக்கு நம்முடைய காலங்களிலும் நம்முடைய சபைகளிலும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பதட்டம் நிறைந்த காலங்களை எப்படி நாம் கடந்து வருவது? சமாதானம் இழந்த இடத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுப்பார்? எப்படிப்பட்ட வழிநடத்துதலை நாம் கையாண்டால் பிரிவினை உண்டான ஸ்தலங்கள் மீண்டுமாக ஒன்று சேர்க்கப்படும் என்று சில கருத்துக்களை இந்த வார பாடத்திலே நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாம் இருக்கிறோம். நிச்சயமாக நல்ல ஒரு அழகான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தை துவக்கும் போது நேரில் இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். நேரில் இந்த பாடத்தை நாம் படிக்கும் என்பதாக ஜெப சிந்தனையோடு வாருங்கள். அழகான பாடம், ஒற்றுமையோடு சேர்ந்து படிக்கிற கருத்துக்கள் இருக்கிறது. வாங்க தொடர்ந்து நாம் போதுகிட்ட கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி என்னென்னா, ப்ராக்டிக்கலாகவே இருக்குது சில இடத்துல. இது சுவாரஸ்யம் என்பதை காட்டிலும் அவசியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பாதத்திலே ஒற்றுமையோடு இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சபையில் ஒரு சில நேரத்தில் ஒரு சில கூட்டம் இருக்குது. அது ஒரு நபரை சார்ந்த அந்த கூட்டம் பிரிவுகளாகவே மாறுகிறது. எதனால் இந்த பிரிவுகள் வருது? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதாகமத்தில் ஆண்டவர் எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ என்று சொல்லி ஜெபத்திற்கான முக்கியத்துவத்தை சொல்கிறார். கண்டிப்பாக. ஆனால் இங்கே நிறைய நேரத்தில் 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆண்டவருடைய நாமத்தினால் இல்லாமல் தனிநபர்களுடைய முக்கியத்துவத்தை அவர்களை மையப்படுத்தி குழுக்களாக உருவாகி கொள்கிறார்கள். இது அதிகமான இடங்களிலே காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். எல்லா இடங்களிலும் இந்த குழுக்கள் என்கிற அந்த பிரச்சனை நிமித்தமாக பிரிவினைகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரிவினைகள் ஆரம்ப காலகட்ட திருச்சபைகளிலே இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் குழுக்கள் என்று நம்ம பார்க்க முடியாது. மாறாக அங்கு இனத்தின் அடிப்படையில் யூதர்களுக்கு ஒரு மாதிரியும் புறஜாதியாருக்கு ஒரு மாதிரியும் நடக்கிறது என்று சொல்லி இந்த பிரிவினைகள் என்பது சபைகளில் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கொரிந்து பட்டணத்தை குறித்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்கிறது, அவர்களுக்குள்ளே அநேக வாக்குவாதங்கள் உண்டானது. என்ன மாதிரியான வாக்குவாதங்கள் உண்டானது என்று வாசிக்கும் பொழுது 12வது வசனம் சொல்கிறது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். அப்போது இங்கு ஒரே ஒருவர் தான் சபைக்கு தலை, அது கிறிஸ்து என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் பவுலோட ஆளு, நான் அப்பல்லோட ஆளு. அதே 4 குரூப் வந்துருச்சு இதில். இது சொல்லியிருக்கிறாரு, எழுத்து வடிவில் இருக்கிறதுனால குறைவாக இருக்குது. ஒருவேளை நம்ம கொரிந்து பட்டணத்தினுடைய அனுபவத்தை குறித்து நம்ம பார்த்திருந்தோம் என்று சொன்னால் நிறைய குழுக்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கும் திருச்சபைகளில் இந்த பிரச்சனைகள் காணப்படுகிறது, இல்லை என்று நம்ம மறுக்க முடியாது. வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களிலே ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது ஒரு 2-3 பேர் ஒன்றா சேர்ந்து இது வேணான்னு சொல்லுவாங்க. இன்னும் 2-3 பேர் சேர்ந்து அவங்க வேணான்னு சொல்றதுனாலே இவங்க வேணும்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்குவாதங்கள் ஏன் இந்த குழுக்கள் உருவாகுதுன்னு சொன்னால், சுய விருப்பத்தின் அடிப்படையில் இது கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவுக்கானதை செய்ய வேண்டிய சபை என்று நினைக்கிறது மாறி, இதில் நான் சொன்னது நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு குரூப் வேணும்,
ஓகே. நான் சொன்னதை வந்துட்டு செய்வதற்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஒரு குழுக்களாக சேர்ந்து கொள்கிறார்கள். அதை தான் இங்கே பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா 13வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அப்படின்னா கிறிஸ்து ஒருவர் தான், இந்த சபை ஒன்று தான், இதில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஏன் குழுக்களா பிரிக்கிறீங்க? அதான் அங்கே நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அதை தொடர்ந்து நம்ம பார்க்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பாஸ்டர் ஜோயல், சபையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம், விரோதங்கள், சண்டைகள் இருக்குது. இப்படிப்பட்ட சண்டைகள் வருவது வேதத்தின் அடிப்படையில் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாஸ்டர் பதில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆண்டவர் வந்து எங்கு 2, 3 சேர்ந்து நாமத்தை துதிக்கிறீங்களோ அங்கே நான் வாசம் செய்கிறேன்னு ஒரு நல்ல அழைப்பின் மூலமாக சொன்னார். ஆனால் சாத்தான் அதை வந்து ஒரு சதி பண்ணி அதை மாற்றிட்டான். அப்போ சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இதை எப்படி வேதம் பாவம் என்று சொல்லுகிறது? கலாத்தியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது சில வார்த்தைகளை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். விரோதங்கள், சண்டைகள், 21ஆம் வசனத்தில் பொறாமைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 3 வார்த்தைகளும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இவைகள் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. இது வெளியரங்கமாக இருக்கிறது. எனவே மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் பாவமானதே என்று சொல்லி நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அதே சமயத்திலே நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே உங்களில் பொறாமை, சண்டை இதெல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னால் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் we are sinners. அப்போ பாவிகளாக நம்ம இருக்கிற இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் பார்க்கும்போது ஒரு குறைவை சந்திக்கிறதாக இருக்கிறது. அப்போ சபைக்குள்ள சண்டை, பிரிவினைகள், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் சபை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ச்சி அடையாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி கொடுக்க வேண்டிய சபை அது குன்றி போகிற சபையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே சபையினுடைய பலம் ஒரு ஒற்றுமையில் தான் இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். ஆனால் சாத்தானுடைய பலம் எதில் இருக்குன்னு சொல்ல பார்க்கும்போது சபையை சிதைப்பதில்தான் அவனுடைய பலம் இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். எனவே சண்டை போடுவது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, பிரிந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் தேவன் ஆவியின் கனியில் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறாரு, தயவை கொடுத்திருக்கிறாரு. இவைகளை நாம் செயல்படுத்தும் போது இவைகளை நாம் அப்புறப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே ஒற்றுமை அல்லது சமாதானம் அது தேவனுடைய கனியாக இருக்கிறதுன்னு சொன்னால் பார்க்கிறோம். சரி, சபை மனிதர்களை சுற்றி அல்ல, கிறிஸ்துவை சுற்றியே அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். நீங்கள் சபையில் வேறுபாடுகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்ல பார்க்கும்போது நம்ம மனுஷர்களை பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை நாம் மையமாய் வைத்து பார்க்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக நாம் கடந்து வர முடியும் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். நல்ல கருத்து பாஸ்டர். ஒரு இடைவெளி பிற்பாடு படிப்போம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேயர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், நீங்கள் கருத்து சொல்லிட்டுறீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். பிரிவினைகள், சண்டைகள், போட்டிகள் இவையெல்லாம் சபையை பலவீனப்படுத்துகிறதாக இருக்குது. சரி, இதை நம்ம சரி செய்வதற்கு நாம் என்ன செய்யறது? இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே. கண்டிப்பாக அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. அவர் நமக்கு காண்பித்திருக்கிற தாழ்மையின் குணமாக இருக்கிறது. இதுக்கு மேலே முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நம் மையமாக நம்முடைய சபைகளை நாம் வைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சபையில் மேனுவல் ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் பின்தொடரும், யூனிட்டி ஒற்றுமை அங்கே பின்தொடர்கிறதாக இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, சகோதரரை நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகளுக்கல்ல ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு சொல்ல பாருங்க. பவுல் கவுன்சில் பண்ணும்போது அதை தான் சொல்றாரு. நீங்கள்லாம் ஒரே காரியத்தை சிந்திச்சு பாருங்க. யாரை வச்சு பார்க்கணும்? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வச்சு பாருங்க. அதுதான் சபையினுடைய உண்மையான அடையாளமாக இருக்கும். அந்த இடத்துல சமாதானம் விளம்பும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். சரி, இந்த பாடத்தை நாம் மையமாக வைத்து பார்க்கும்போது இயேசுவை நாம் மையமாக வைத்திருப்போம் என்று சொன்னால் சண்டைகள், சச்சரவுகள் இது எல்லாத்தையுமே நம்முடைய சபையிலிருந்து நாம் எளிமையாக நாம் கடந்து வரலாம். நிச்சயமாக நல்ல ஒரு பதில். பாஸ்டர், மனப்பாட வசனம் சொல்லும் போதே நீங்கள் அதை பதிவு பண்ணீங்க. பாஸ்டர் அந்த பாயிண்ட்டை மறுபடியும் பதிவு பண்ணாங்க. 1 கொரிந்தியர் 1:10 ஒரே மனமும் ஒரே எண்ணமும் எல்லாம் வருதில்ல, அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஏக மனதும் ஏக யோசனையும் என்று பார்க்கும்பொழுது நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூனிஃபார்மிட்டி என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தேசத்தை குறித்து, இந்த இந்திய துணைக்கண்டத்தை குறித்து சொல்லும் பொழுது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று பார்ப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை என்று பார்ப்போம். நீங்கள் தான், நான் தான், நான் உங்களாக நீங்கள் ஆகாஷ் பாஸ்டராக மாற முடியாது, நீங்கள் என்னை போல மாற முடியாது, மாறாக நம்ம ஒரே சிந்தையுடையவர்களாக கண்டிப்பாக கிறிஸ்துவுக்காக ஊழிய செய்ய நம்ம ஒன்றாக போகும்போது நமக்கு இடையில் இந்த ஏக சிந்தை உண்டாகிறது. ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் பொழுது இது எனக்கு நன்மையா
பாஸ்ட்டுக்கு நன்மையா என்று நம்ம சுயத்தை பார்க்காம இது தேவனுடைய சபைக்கு நன்மையா என்று பார்க்க வேண்டும். எனவே எங்க யூனிட்டி எப்படி வருது அப்படின்னு சொன்ன திருச்சபையில இது எனக்கானது அவருக்கானது என்று பார்ப்பதற்கு பதிலாக இது தேவனுக்கானது என்று பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்றாரு, சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம். அந்த ஒரே காரியம் என்னன்னா, பவுல் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் அந்த ஒரு காரியம். சபையில கிறிஸ்து மட்டும்தான். பவுலோ அப்பல்லாவோ கேபாவோ எவனும் கிடையாது. யார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கண்டிப்பா பவுல் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவார். நம்ம போக போக இந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் 16 அதிகாரம் 1ஆம் நிறுவத்தில் படிக்கும் பொழுது கடுமையான வார்த்தைகள் இருக்கும், சில வார்த்தைகள். அதில் குறிப்பாக இங்கே நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஏக மனதும் ஏக யோசனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் வந்துட்டு என் வாழ்க்கையில் நான் உங்களை அப்படியே காப்பி பண்ண முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காப்பி பண்ண முடியாது, அதை வந்து யூனிஃபார்மிட்டி என்று சொல்லுவாங்க. யூனிஃபார்மிட்டியை குறித்து பேசவில்லை. அதை தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சரீரத்தினுடைய அவயவங்களை வைத்து அழகாக சொல்லியிருப்பார். கண் காதாக மாற முடியாது, அதே போல காது வாயாக மாற முடியாது. மாறாக இந்த சரீரத்தினுடைய அவயவம், இதில் காதுக்கு ஒரு வழி என்று சொன்னால் கண்ணிலிருந்து கண்ணீர் வரதான் செய்யும். நிச்சயமா இந்த சரீரம் முழுவதும் நம்முடைய நலனுக்காக இருப்பதை போல தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய நாம் தேவ சபைக்கான நலனுக்காக நம்ம இருக்க வேண்டும். அதை குறித்து ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து இந்த பதிலை நான் நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 12:27, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தனித்தனியே நம்ம தான். ஆமா. ஆனால் சபையாக சேரும் பொழுது அங்கு கிறிஸ்துவுக்காக யோசிக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறவர்களாக இருப்பதை குறித்து தான் பவுல் சொல்றாரு, ஏக மனதும் ஏக யோசனையும் உடையவர்கள் என்று. ரொம்ப அழகான ப்ராக்டிக்கலான பதில் சொன்னீங்க. எனக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு எண்ணம் வந்தது. என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு நான் வந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கை வச்சுட்டு தோத்திரம் அப்படி சொன்னால் நல்லா இருக்காது. இரு கையும் சேரும் பொழுதுன்னு அதனுடைய முழுமையை பார்க்க முடியும். அப்போ சேரும் பொழுது தான் ஒரு யூனிட்டி வருது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்தோம், ஒரு சிறு சிறு குழுக்கள் இருக்கிறது சபைக்குள்ளே. அந்த குழுவினால் வருகிற பிரச்சனைகள், அந்த குழுவினால், ஒரு குழு இருக்குன்னா, ஸ்மால் குரூப் இருக்குன்னா எப்படி பிளவாக மாறுது, எப்படி இருக்குது? சில நேரத்தில் இந்த அனுபவங்களை நாம் வைத்து நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாமினேட்டிங் கமிட்டி நம்ம சர்ச்சில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதனுடைய ஆப்போசிட் என்னன்னு சொல்ல பார்க்கும்போது டாமினேட்டிங் கமிட்டின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும் சபையில். நிச்சயமாக. எனவே சிறு குழுக்கள் இவங்க வந்து பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலும் அப்படி குழுவாக பிரிந்திருப்பவர்கள் கிறிஸ்துவை விட பெரியவர்கள் கிடையாது. சபையில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய உண்மை. ஒருவேளை அவங்க பிரிந்திருக்கிறாங்க, சபைக்குள்ள சச்சரவுகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கிறிஸ்துவை விட அவங்க பெரியவர்கள் கிடையாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவை பங்கு போட்டு பேசுற மாதிரி பேசுறாங்க அவங்க. பவுல் அங்க பேசுறாரு பாருங்க, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரோ, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பவுலின் நாமத்தினாலே நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்க அப்படின்னு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு. ஆனால் அதுக்கான பதில் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நாம் எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாம் ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கும்போது நாம் மனிதர்களுடைய பெயரினாலே அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம சபைக்குள்ள இன்னைக்கு ஒருவேளை குழுக்களாக இருந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிறவங்க அல்லது சச்சரவுகளை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னோன்னா, அந்த இடத்துல கிறிஸ்துவின் நாமத்தை நாம் மறந்து போனவர்களாக இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல என்ன சொல்லலாம் பார்க்கும்போது, 2 குழுக்களாக இருக்கிற இடத்துல நம்மளுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் நிறுத்தி, அந்த இடத்துல யார் பெரியவர், கிறிஸ்து பெரியவரா இல்லை மனுஷர்களாக இருக்கிற நம்ம பெரியவரா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் பார்க்கும்போது, சமாதானம் என்பது ஒரே மாதிரி இருப்பது அல்ல. சரி, ஒற்றுமை என்பது ஒரே மாதிரி இருப்பதல்ல. ஒரே இந்த பார்க்கும்போது ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாமல் மனிதன் அவனுடைய தலைகளை என்ன செய்ய முடியாது, சபையில் உயர்த்த முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே உண்மையான ஞானம் கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கிறோன்றது கிடையாது. நம்ம அறிமுகத்திலே நம்ம பார்த்தோம், மிருகங்கள்லாம் ஒன்றா ஒரே கூட்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி தான். மனுஷங்களும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஆனால் அதுக்குள்ளே சண்டை போடுறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாமல் ஒற்றுமையாக நம்ம இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதனால தான் பவுல் இந்த இடத்துல எழுதுறாரு, நீங்கள் எதுக்காக இப்படி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கீங்க, எதுக்காக இப்படி வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கீங்க, நீங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்களை, அதை பாருங்க, இதெல்லாம் நீங்கள் மறந்து போங்க என்று சொல்லி பவுல் அங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்குறோம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம கூட ஒரு பிரச்சனையில் ஏதாவது சண்டை போட்டுட்ருக்கோம், ஒரு வேளை ஒரு வீட்டிலையோ அல்லது ஏதாவது வெளியில் நண்பர்கள் மத்தியில் வருதுன்னா, சின்ன பையன் மாதிரி பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேசுகிற காரியம் ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய விளக்கம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். இங்கேயும் பவுல் கொரிந்தியரை பார்த்து ஆவிக்குரிய குழந்தைகள் என்ற ஒரு வார்த்தை சொல்றார். எதுக்காக அப்படி சொன்னார்?
ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை என்பது பிறந்திருக்குது. என் குழந்தை ஒரு தவறு செய்யும் பொழுது, இல்லை என்னையவே அடிக்கும் பொழுது, அந்த குழந்தை வந்து வளராமல் முதிர்ச்சி அடையாமல் இருக்குது என்று சொல்லி நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன். அதே வளர்ந்த ஒரு குழந்தை என்னை அடிக்கும்போது வந்துட்டு, என்னுடைய மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, வளர்ந்த பிறகு வந்து அந்த ஞானம் இருக்கும்பொழுது அடித்தா அது தவறு என்று சொல்கிறோம். அப்போ அறிவில்லாமல் செய்கிறது நம்ம சொல்கிறோம். அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த கொரிந்தியருக்குள்ள அவ்வளவு பிரிவினைகள், வாக்குவாதங்கள், குழுக்களாக செயல்படக்கூடிய காரியங்கள் இதெல்லாவற்றை பவுல் பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னும் வளரவே இல்லை என்று சொல்கிறார். வளர்ச்சி இல்லை ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாததுனால தான் அதை அப்படி சொல்றாரு. அதை நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்கிறது, மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நான் உங்களை பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னா குழந்தைகளாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் வளரவே இல்லை. அதை குறித்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். இதனால தான் அவர் குழந்தைன்னு சொல்றார். குழந்தைனா வந்துட்டு நல்ல காரியத்துக்காக குழந்தைன்னு சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் இருக்கிறீங்க, எந்த வளர்ச்சியுமே இல்லை. உலகத்தோடு இருந்த போலவே தான் நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க, எந்த மாற்றமும் இல்லை என்பதை குறிப்பதற்காக அவர் அதை சொல்கிறாரு. உங்களுக்குள் இவைகள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்போது இதை பற்றி சொல்கிறதுனால தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத நிலையை குழந்தைன்னு சொல்கிறார். குழந்தைகளைப் போல வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த பாசிட்டிவான நோட்டில் பவுல் சொல்லலை. மாறாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரவே இல்லை, முதிர்ச்சி அடையவே இல்லை என்பதை சொல்வதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தி தொடர்ந்து நம்ம படிப்போம். நேயர்களே, இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சி செல்லலாம். நேயர்களே, வாங்க தொடர்ந்து நாம் படிப்போம். மாஸ்டர், உண்மையான ஞானம் எதில் இருக்குது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது, உண்மையான ஞானம், அதாவது தேவ ஞானம் என்பது அவருடைய சிலுவையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கான அஸ்திபாரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். When Christ is the foundation of the church, இந்த சபைக்கு கிறிஸ்துவே ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார் என்பதை மனுஷர்கள் பார்க்கும்போது சச்சரவுகளுக்கான காரியங்களை விற்று தேவ பக்திக்கான காரியத்திலே தன்னை வளர்த்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ சபைக்கு நம்ம மனுஷர்கள் அல்ல, கிறிஸ்துவே அஸ்திபாரம் என்பதை நாம் உணர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, மனித ஞானம் உயர்த்தப்படக்கூடிய இடத்துல கிறிஸ்துவனுடைய மகிமை என்ன செய்யப்படுகிறதா, மறைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய மகிமை இழக்கிற இடத்துல சமாதான சீர்குலைவு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிச்சத்திற்கு வருவதற்காக மனித ஞானம் என்ன செய்யப்படணும், தாழ்த்தப்பட வேண்டிய அவசியம் சபைக்குள்ளாக இருக்கிறது. எனவே இன்றைக்கும் சபைக்குள்ள சச்சரவுகள் இருக்கும் என்று சொன்னால், குடும்பத்தில் சச்சரவு இருக்கும் என்று சொன்னால், ஒன்று கற்றுக்கிடுங்க, தாழ்மையாக இருந்து பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு சமாதானமான ஒரு தீர்வு வரும். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் ஜோஷ்வா, கிறிஸ்துவின் உண்மையான தலைவராக இருப்பது அப்படின்னா என்ன? இந்த பாடத்தில் வந்துட்டு நம்ம இந்த தலைமைத்துவத்தை குறித்து அதிகமாக படிக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க ஒரு சில நபர்களை தங்களுக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய விருப்பத்தை செயல்படுத்த முயற்சி செஞ்சாங்க. காரணம், நான் பெரியவன் நீ பெரியவன் என்பதை காண்பிப்பதற்காக. இது ஏன் வந்துச்சுன்னு சொன்னால், கிரேக்கர்கள் ரோமர்கள் அந்த கலாச்சாரத்தினால் நிறைந்த ஒரு உலகமாக அது இருந்துச்சு. யார் பெரியவன் என்கிற போட்டி அதிகமாக இருந்துச்சு. அது வந்துட்டு உலக பிரகாரமான தலைவர்களுக்கு சரியாக வரும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஜனங்களுக்கு நம்ம பார்த்தோம், ஆரம்பத்திலேயே சிலுவையின் செய்தியிலே பார்த்தோம், உலகத்தில் எது ஞானமாக இருந்துச்சோ அது நமக்கு ஞானம் அல்ல. உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றுகிறது நமக்கு ஞானமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த உலக காரியங்களை தவிர்த்து விட வேண்டும். அதை குறித்து கொரிந்தியர் 1ஆம் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் தலைமைத்துவத்தில் இருந்தார். தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவினார். ஆண்டவர் போதகமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள், தாழ்மையின் ரூபத்தை வெளிப்படுத்தினார். பாஸ்டர் அவங்க சொன்னதை தான் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். உலக பிரகாரமான காரியத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனுடைய விளைவு எல்லா ராஜாக்களும் பெரும்பான்மையானவர்கள் தவறு செஞ்சதை பார்த்தோம். ஆண்டவருடைய ராஜ்யம் வேண்டாம் என்று விட்டு வந்தாங்க. அதே போல தான் இன்னைக்கு சபையிலையும் உலக காரியங்களை போல நாம் பெரியவன் நீ பெரியவன் நினச்சோன்னு சொன்னால் ஆபத்து தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கம்யூனியன் சர்வீஸ்க்கு அட்டன் பண்ணுவார் திருவிருந்த ஆராதனையில். ஆனால் கால் கழுவுற ஆராதனையில் வரமாட்டார். ஏன்னா நான் எப்படி அடுத்தவன் காலை நான் பிடிக்கிறது அப்படின்ற மனநிலை இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி என்னென்னா, கிறிஸ்துவின் மனம் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி வாழணும்?
பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரை நாம் படிக்கும்போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இதை நாம் எப்படி நாம் செயல்படுத்துவது? கிறிஸ்துவின் சிந்தை என்பது நம்மளுடைய சுயநலத்தை வெறுக்கும் சிந்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சுயநலத்தை நம்ம வெறுக்கணும். நீங்கள் சொன்னீங்க அந்த பிரதர் அப்படி இருக்கிறான்னு சொல்லி, அவருடைய சுயநலத்தை அவர் வெறுக்காத வரைக்கும் அவருக்குள்ள கிறிஸ்து என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய சிந்தை அவருக்கு வராது. பிறருக்காக வாழும் வாழ்க்கை நமக்குள்ளாக வர வேண்டும். சரியா? பிறருடைய நன்மைக்கு, பிறருடைய ரட்சிப்பின் வழிக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் மாற்றத்தை பெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அப்படிப்பட்ட சிந்தை வரும்போது நமக்குள்ளாக என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் கிறிஸ்துவை உண்மையாய் நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அறிதல் என்றால் கிறிஸ்துவோடு நாம் உறவு கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை என்பது நமக்குள்ளாக தாழ்மையும் தன்னிலைமையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனவே இன்னைக்கு நாமும் பார்க்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவைகளை நாம் பிரதிபலிக்கும் போது அநேக இடத்திலே பரலோகத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கும்போது சிலுவையை பிரதிபலிக்கும் வாழ்க்கைனா என்ன? நான் அவர் சொன்ன பதிலே சில விஷயங்கள் இருந்தது, அதை எப்படி நான் வந்து வெளிப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அவர் முடிக்கும் பொழுது ஒரு ஜெபத்தை செய்வார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில். அப்போ அவர் சொல்வார், அவருடைய ஊழியத்தினுடைய நிறைவு யார் நிமித்தமாக இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்லும்போது பிதாவை குறித்து சொல்வார். நான் அல்ல பிதாதா என்று சொல்லுவார். அதே ஒரு எண்ண ஓட்டம் தான் எல்லா ஊழியக்காரர்களுக்கு இருக்கணும். சபையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, நான் இதை செஞ்சேன்னு சொல்லி எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், இது நான் இல்லை கடவுள் தான் செஞ்சாருன்னு நினைக்கிற எண்ணத்தை உடையவனாக நம்ம இருக்கணும். அதை குறித்து தான் பவுல் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். உக்கிரானக்காரன் வந்து ஓனர் கிடையாது, அவன் வந்துட்டு மேனேஜர். இஸ் மேனேஜிங் த கோட்ஸ் ஃபார் தி ஓனர். கண்டிப்பாக அவர் தான் ஓனர் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுறது தான் உக்கிரானக்காரன். எனவே யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு இதெல்லாம் செஞ்சது கடவுள் தான் என்று சொல்லி அக்னாலேஜ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எனவே அவருக்கு முன்பாக அவர் வரும் அளவிற்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்பது எல்லா தலைமைத்துவ பண்பையுடையவர்களுக்கும் நன்மையானதாக இருக்கணும். மற்றவர்கள் ஒருவேளை எல்லாருமே கெட்டவங்க, யாரையும் நம்ம பின்பற்றக்கூடாது, அப்படி கிடையாது. நல்லது செய்யும்போது அவர்களை பின்பற்றுவது தவறு கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும்பொழுது அவர்களை பின்பற்றலாம். இந்த பாடத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், சில விஷயத்தை பாடுபட வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். கடைசி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கிறிஸ்துவுக்காக பாடுபடுதல் அப்படின்னா என்ன? அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. டிசர் ஆஃப் ஏஜஸ் பேஜ் நம்பர் 224 எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தியாகத்தையும் துன்பத்தையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கணும். இன்னொரு வார்த்தையில் சொன்னால், they have to invite, அவங்க சில துன்பத்தை அவருக்கு வரவேற்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். பவுல் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டார். எங்கே வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அநேக துன்பங்களை கிறிஸ்துவுக்காக அவர் சந்தித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த துன்பத்தை, அந்த கஷ்டத்தை பற்றி பவுல் என்ன பேசிட்டார்னு சொன்னால் பாருங்கள், அது கொலோசியர் 1:24 சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்காக சந்திக்கும் துன்பத்தில் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பவுல் பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்காக இன்றைக்கி நாம் துன்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஊழியத்திற்கான அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி நமக்கு துன்பம் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையாய் ஊழியம் செய்வோம், வெற்றியை தேவன் தருவார். நல்ல ஒரு பாடம். இந்த நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை ப்ராக்டிக்கலாக நிறைய சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, சிந்திச்சு பாருங்கள். மறுபடியும் எச்சரிக்கிறார் ஆண்டவர். அருமையான வாய்ப்புகளை கொடுத்து இந்த பதிலை நமக்கு படிக்க வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம சபைகளில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய சொந்த பந்த உறவுகளில் இப்படிப்பட்ட பிளவுகள் இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிப்போம். அப்படிப்பட்ட மன்னிப்பு ஒருவருக்கொருவர் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் நிச்சயமாக தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.